ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படத்துல வரலாற்றுல சொல்லப்படாத ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 1943ல ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற காலகட்டம். அந்த சமயத்துல ஒரு சின்ன பையன் 6 வயசு தான் இருக்கும். அவன் ரஷ்யா நாட்டோட ஆர்மி டீம்ல சேர்ந்து போர்க்களத்துல கலந்துக்கிறான். இந்த பையனோட தைரியத்தை பாராட்டுற விதமா ரஷ்யன் கவர்மெண்டே இவனுக்கு உலகத்திலேயே தி யங்கஸ்ட் சோல்ஜர் அப்படின்ற பட்டத்தையும் கொடுக்கறாங்க. இந்த பட்டத்தை கொடுக்கற அளவுக்கு அந்த குட்டி சோல்ஜர் என்ன பண்ணான் அப்படின்ற உண்மை சம்பவத்தை முழுசா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ரஷ்யா நாட்டுல தான் காட்டுறாங்க. ஒரு நீரோட ஓரமா ஒரு அம்மா துணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் தண்ணியில மீன் பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொருத்தன் மரத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த குட்டி பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்படி அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஜெர்மனி ராணுவத்தை சேர்ந்த விமானம் ஒண்ணு இவங்களை நோக்கி வர மாதிரி பாக்குறான். திடீர்னு மரத்து மேல இருந்து கீழே பார்த்தா அவங்க 2 பேத்தையுமே காணோம். இவன் மட்டும்தான் மரத்துக்கு மேல இருக்கான். கத்தி கூப்பிட்டு பாக்குறான், எங்க போனாங்கன்னே தெரியல. பார்த்தா இவ்வளவு நேரம் அவன் கனவு கண்டுட்டு இருந்திருக்கான். யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஓடி போய் அவனோட அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சு கதவை திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. அறக்க பறக்க ஓடி வந்து எங்க கூட வந்திருப்பா, நீ இங்க இருந்தா சேஃப் இல்ல அப்படின்னு அவனை கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் அடம் பிடிச்சுக்கிட்டு அம்மா வந்தாதான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, உன்னோட அம்மா திரும்பி வரமாட்டாங்க, அவங்க வர முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்க, அதனால என்னோட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஜெர்மனி சேர்ந்த சோல்ஜர்ஸ் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. கண்டிப்பா இவங்களை பார்த்தா கொன்றுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வேற வழி இல்லாம அந்த பையனை மட்டும் காப்பாத்தி ஜன்னல் வழியா வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இந்த சத்தமெல்லாம் கேட்ட சோல்ஜர்ஸும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த லேடியவும் சுட்டு கொன்னுடுறாங்க. எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறான். அவன் வீடு மட்டும் இல்ல, அவன் பக்கத்துல இருந்த வீடு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க. ஒருத்த மட்டும் தப்பிச்சு தன்னந்தனியா காட்டுக்குள்ள அவனோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு ஃபுல்லா காட்டுக்குள்ளேயே இருந்துடுறான் போல. அப்படியே காலையிலயும் ஆயிடுது. நீரோடையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஜெர்மனி சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனும் ஓடி போய் மரங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இவனுங்களும் வந்து நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் அந்த மர பொந்துக்குள்ளேயே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தலைக்கு மேலேயே ஒரு பாம்பு தொங்கிட்டு இருக்குது. கண்டிப்பா சத்தம் போட்டா இவனுங்க நம்மள கொன்னுடுவாங்கன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால வாயை பொத்திக்கிட்டு அவங்க போகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுங்க போயிடுறானுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போட்ட மீதி சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். சின்ன பையன் தானே, முடியாம மயங்கி விழுந்துடுறான். அந்த வழியா ரோந்து பணியில இருந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க போல. எப்படியோ இந்த பையனை காப்பாத்தி அவங்களோட கேம்புக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. கமாண்டர் கிட்ட காட்டுறாங்க, இந்த ஜெர்மனி சோல்ஜர்ஸ் குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு. அந்த பையனுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு உன்னோட அப்பா அம்மாலாம் எங்கப்பான்னு கேக்குறாங்க. அவங்க கேட்ட உடனே இந்த பையன் அழுக ஆரம்பிச்சிடறான். அதுலயே கமாண்டர் புரிஞ்சுக்கிறாரு. சரி, இவனை மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அங்க ஒரு நர்ஸ் பொண்ணு இருக்கா. அவன் தான் இந்த பையனுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அந்த நர்ஸ் பொண்ணும் இந்த பையன் கூட நல்லா பழகிட்டுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் கேக்குறான், கமாண்டர் கையில கூட அடிபட்டிருக்கே, அவருக்கு மருந்து போட்டீங்களா? அதுக்கு நர்ஸ் அம்மாவும், அது சின்ன காயம் தான், அதுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாருன்னு சொல்றாங்க. எதிரி நாட்டு படையே அவரை கண்டு நடுங்குவாங்க தெரியுமா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா கமாண்டரும் வந்துடுறாரு. காட்டுக்குள்ள ஒரு ஆடு தனியா சுத்திட்டு இருந்திருக்கும் போல. அதையும் ஒரு சோல்ஜர் தூக்கிட்டு வந்துட்டான். அந்த ஆடை நர்ஸும் சோல்ஜரும் இன்னொரு நர்ஸ் அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கமாண்டர் நேரா சின்ன பையன்கிட்ட தான் போறாரு. அப்போ அந்த சின்ன பையன் கேக்குறான், நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களாமே? எல்லாரும் சொல்றாங்க. ஆமாப்பா, தலைமையில இருக்கவங்க அப்படித்தான் இருக்கணும், நம்ம தைரியமா இருந்தா தானே நம்ம கூட இருக்கவங்க தைரியமா இருப்பாங்க. அப்படியா, சரி, உங்களுக்கு மெடல் எல்லாம் கொடுத்தாங்களாமே, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா ஒரு பிஸ்டல் கொடுத்தாங்களாமே, எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறான். கமாண்டரும் எடுத்து காமிச்சிடுறாரு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறான். இதே மாதிரி தைரியமா இருந்தீனா எல்லாமே உன்னை தேடி வரும்னு சொல்றாரு. இல்ல, நான் இப்பவே ராணுவ வீரன் தான், பாருங்க வயித்துல டேங்கர்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கமாண்டர்கிட்ட காட்ட கமாண்டர் அவனை கிச்சு கிச்சு பண்ணி விட்டுறாரு. சரி, உங்ககிட்ட பிளேன் இருக்கா அப்படின்னு கேக்குறான். கமாண்டர் இல்லன்றாரு. சரி, உங்க கையை கொடுங்க, நான் உங்களுக்கு பிளேன் வரைஞ்சு விடுறேன்னு பிளேன் வரைஞ்சு விடுறான். அவன் கியூட்டா பண்றதெல்லாம் பார்த்து கமாண்டருக்கும் இந்த பையனை ரொம்ப பிடிச்சு போயிருது. சரிப்பா, ரெஸ்ட் எடு, நான் உன்னை நாளைக்கு வந்து பாக்குறேன்னு வெளியே வராரு. அந்த நர்ஸ் பண்ணும் வந்து கேக்குறாங்க, இந்த பையனை இங்கேயே வச்சுக்கலாமா? கமாண்டரும், நம்ம எப்படி அந்த பையனை இங்க வச்சுக்க முடியும், நம்மளே இங்க போர் புரிய வந்திருக்கிறோம், இந்த பிரச்சனையில எப்படி ஒரு சின்ன பையனை வச்சிருக்க முடியும், யார் அவனை பாத்துக்கிறது? நர்ஸும், நான் பாத்துக்கிறேன், நம்ம எல்லாருமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கமாண்டரும் ஒத்துக்கவே இல்லை. ஆனா நர்ஸுக்கும் மனசெல்லாம் அடிச்சுக்குது, நம்மளை விட்டா அவனுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இந்த நர்ஸ் பொண்ணும் இன்னொரு நர்ஸ் அம்மா கிட்ட, கமாண்டர் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, அந்த பையனை நம்ம கூடயே வச்சுக்கலாம்னு சொல்றேன், அவரு வேணவே வேணாங்கிறாரு, சுத்தமான கல் நெஞ்சக்காரரா இருப்பாரு போல இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கேம்ப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே
எல்லாருக்குமே அதே தான் ஆசை. அந்த அளவுக்கு அந்த பையனோட அட்டாச் ஆயிடுறாங்க. அவனுக்கு பைனாகுலர்லாம் கிஃப்ட் பண்ணி அவனை எல்லாருமே தூக்கி கொஞ்சி விளையாடுற அளவுக்கு நல்லா பழகிட்டான். ஒரு சோல்ஜர் கூட கமாண்டர் கிட்ட நேரடியா வந்து கேக்குறாரு. அப்பவும் கமாண்டர் ஒத்துக்கல. அவர் எதுக்காக ஒத்துக்காம இருக்காருன்னா, அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருதான் பொறுப்பேத்துப்பா அப்படின்ற கவலையும் இருக்கு. அவனை அனுப்பி வச்சாதான் நல்லது. ஆனா அப்படி அனுப்பி வச்சாலும் போற வழியில ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அந்த யோசனையும் அவருக்கு இருக்குது. இப்படி யோசிச்சுட்டே இருக்க திடீர்னு ஒரு குண்டு அவங்க கேம்ப் பக்கத்திலேயே வந்து விழுகுது. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் டேங்கர் வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க போல. ஒருத்தனுக்கு பலத்த அடிபட்டுருது. நர்ஸ் பொண்ணு தான் கஷ்டப்பட்டு அந்த சண்டைக்கு நடுவுல அவனை இழுத்துட்டு வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் கமாண்டரும் இவரோட படையோட எதிரி நாட்டு படையோட சண்டை போடுற மாதிரி இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பையனை ஹோமுக்கு அனுப்ப போறாங்க. அந்த நேரமும் வந்துருச்சு. கமாண்டரும் அந்த இடத்துக்கு வந்து நர்ஸையும் டிரைவரையும் போக சொல்லிடுறாரு. இந்த சின்ன பையனை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து அவனுக்கு மரத்தால பொம்மை துப்பாக்கி ஒண்ணு செஞ்சு கொடுக்கறாரு. அவர் வச்சிருப்பாருல அதே மாதிரி ஒரு பிஸ்டல் தான் மரத்தால செஞ்சு கொடுத்திருப்பாரு. அதை கொடுத்து அவனுக்கு புரிய வைக்க பாக்குறாரு. அந்த பையனுக்கும் போகிறதுக்கு மனசு இல்லதான். இருந்தாலும் அவர் சொல்றத புரிஞ்சுக்கிறான். அந்த பையன் கமாண்டரை கட்டி பிடிச்சு நீங்க என்ன கண்டிப்பா வந்து பாப்பீங்கல்ல அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே மனசை மாத்திக்கிட்டாரு. சரிடா தம்பி, நீ இப்போல இருந்து என்னோட மகன், நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஆர்டர் காப்பிய கிழிச்சு போட்டுறாரு. அவ்வளவுதான், கேம்ப் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இனிமேல் இவன் கமாண்டரோட பையன். எல்லாரும் சந்தோஷத்துல அவங்க போட்டிருக்க மாதிரியே இந்த பையனுக்கு ஒரு யூனிஃபார்ம் தைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது குட்டியா தானே இருக்கும், அதை இப்படி தைக்கணும் அதை அப்படி தைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெய்லர் சொல்றாரு, எப்பா என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எத்தனையோ சைஸ்ல ட்ரெஸ் தைச்சிருக்கேன். இன்னைக்குதான் ஒரு குட்டி சோல்ஜருக்கு ட்ரெஸ் தைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க போங்க, நாளைக்கு காலையில பாருங்க அசந்து போயிருவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு. அடுத்த சீன்ல சின்ன பையன் அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா குதிரை வண்டியில தான் போயிட்டு இருக்கான். பார்த்தா இதுவும் கனவு தான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். கமாண்டர் வந்து எழுப்புறாரு. என்னப்பா ஒரு சோல்ஜர் இவ்வளவு நேரம் தூங்கலாமா? அவனும் எழுந்து சோல்ஜர் மாதிரியே, சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கறான். உனக்கு 45 செகண்ட் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள எழுந்து யூனிஃபார்ம் போட்டு பார்க்கலாம். யூனிஃபார்மா? நான் தான் ஏற்கனவே போட்டிருக்கேனே. இது இல்ல கண்ணா, கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. அவனும் யூனிஃபார்ம் பார்த்துட்டு ஐ சூப்பர், எனக்கு யூனிஃபார்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். இங்க பாரு, இந்த தீக்குச்சி எரிஞ்சு முடியறதுக்குள்ள நீ இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்குள்ள 10 குச்சி எரிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ ட்ரெஸ்ஸை போட்ட உடனே சந்தோஷமா வெளியே ஓடி போய் எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் காட்டுறான். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றான். அப்படி அவன் சந்தோஷமா ஓடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நேரத்துல எதிரி நாட்டு விமானம் ஒண்ணு அவங்க கேம்புக்கு மேல பறந்து வந்து தாக்குதல் பண்றாங்க. இதனால நிறைய பேத்துக்கு படுகாயம் அடையுது. எப்படியோ இந்த பையனை மட்டும் கமாண்டர் தூக்கிட்டு வந்து பதுங்கு குழியில ஒளிய வச்சிடறாரு. பையனும் சேஃபா இருக்கான். தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமாண்டருக்கும் நர்ஸுக்கும் என்னாச்சுன்னு தெரியாம அவங்கள தேடி தேடி ஓடுறான். இன்னொரு சோல்ஜர் தான் அவனை கூப்பிட்டு, அவங்களுக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, எப்படி இருந்தாலும் அவங்க வந்துருவாங்க, மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஒத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க. உடனே யோசிச்சு ஒவ்வொருத்தருக்கா தண்ணி கொடுக்குறான். ஒரு பெரியவருக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கும் போல அவருக்கு வந்து லெட்டர் கொடுத்து இவன்ட்ட படிக்க சொல்றாரு. ஆனா பாருங்களேன், இந்த பையனுக்கு எப்படி லெட்டரை படிக்கணும்னு கூட தெரியல. சின்ன பையன் தானே, அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி லெட்டர்ல இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவன் பேசுறது கியூட்டா இருக்கனால யாரும் எதுவும் காமிச்சிக்கல. அவனும் படிக்க முடியாம, இல்ல நான் உங்களுக்காக பாட்டு பாடி காட்டுறேன் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அழகா கியூட்டாவும் பாடுறான். வாழ்வா சாவான்ற போராட்டத்துல இருக்கிற இடத்துலதான் அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அது எல்லாத்தையும் போக்குற விதமா இந்த பையன் பாடின பாட்டு இவங்க எல்லாருக்கும் ஆறுதலும் நிம்மதியும் கொடுக்குது. அப்படியே இந்த சீனை முடிச்சு அடுத்த சீன்ல ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸோட மடியில தான் பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கமெண்டர் வந்து நர்ஸ் கிட்ட ஏதோ தயங்கி தயங்கி சொல்ல வராரு. அதிலே தெரியுது நர்ஸை காதலிக்கிறாரு. அந்த மேட்டரை தான் சொல்ல வராரு போல. அதுக்குள்ள பையனும் அப்பா வந்துட்டீங்களான்னு தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அதுக்கப்புறம் கமாண்டருக்கு சுத்தமா பேச்சே வரல. வேற ஏதோ சொல்லி சமாளிக்க இந்த நர்ஸுக்கும் புரிஞ்சிருது. ஆனா இவங்களும் வெளியே காமிச்சிக்கல, போயிடுறாங்க. அப்புறம் அந்த குட்டி பையன் கமாண்டர் கிட்ட, அப்பா என்னோட ட்ரெஸ்ல பாருங்களேன், இங்க இங்க இங்கன்னு எவ்வளவு பட்டன்ஸ் இருக்கு, யாரு இதெல்லாம் தைச்சு கொடுத்தா அப்படின்னு கேக்குறான். அவரும் கூட்டிட்டு போய் டெய்லரோட கேம்ப தான் காட்டுறாரு. இந்த பையனுக்கு ஒரு குட்டி ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருப்பாருல, அந்த டெய்லரோட கேம்ப் தான் செதஞ்சு போச்சு. நேத்து நடந்த தாக்குதல்ல அவர் இறந்தே போயிட்டாரு. கமாண்டர் தொப்பி கழட்டி மரியாதை செலுத்துறாரு. அந்த பையனும் பாருங்களேன் அதே மாதிரி தொப்பி கழட்டி மரியாதை செலுத்துறான். அடுத்த சீன்ல பையன் யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து அவன் உண்மையான சோல்ஜர் மாதிரியே ஷேவிங் கிரீம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு சோல்ஜர் அவனை பார்த்துட்டு, என்ன கண்ணா டேட்டிங் போக போறியா? என்னது டேட்டிங்கா? சோல்ஜர்ஸ் எல்லாம் டேட்டிங் போக மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறான். அப்படியா, சரிங்க பெரிய மனுஷா, பார்த்து பிளேட்ல காயம் பண்ணிக்காத சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அடுத்த நிமிஷமே பையன் பக்காவா ரெடி ஆயிட்டானாமா. கமாண்டர் கிட்ட வந்து, சோல்ஜர் ரிப்போர்ட்டிங் சார், இன்னைக்கு எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க சார், உங்க ஆர்டருக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறான். மத்தவங்கள இவனை பார்த்துட்டு
யூனிஃபார்ம் போட்டதுல இருந்தே இவன் இப்படிதான் சார் பண்றான்னு சொல்றாங்க. கமாண்டரும் உனக்கு முக்கியமான வேலை வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்துல போஸ்ட் லெட்டர் வண்டி வந்துரும், நீ என்ன பண்றனா அந்த லெட்டர் எடுத்துட்டு எல்லாருக்கும் டெலிவரி பண்றது தான் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற வேலை, இதுதான் என்னோட ஆர்டர் அப்படிங்கிறாரு. அவனும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். போஸ்ட் லெட்டர் வண்டி வந்த உடனே போஸ்ட் மேனு கிட்ட ஓடி போய் கமாண்டர் கிட்ட இருந்து நேரடி ஆர்டர் வந்திருக்கு, இனிமேல் இந்த போஸ்ட் லெட்டரை நான் தான் டெலிவரி பண்ண போறேன் சார். அப்படியா, அப்போ நீ தான் கமாண்டருக்கு அடுத்த முக்கியமான ஆபீசரா, அப்படின்னா இனிமேல் சோல்ஜர்ஸ் எல்லாம் உனக்காக டான்ஸ் ஆடுவாங்க பாக்குறியா அப்படின்னு சொல்ல, என்னது நிஜமாவா, ஆமா வேணும்னா பாக்குறியா அப்படின்னு ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அவனும் டான்ஸ் ஆடினோடனே இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆக்சுவலா அவரு மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் எல்லாருக்கும் லெட்டரை டெலிவரி பண்ணிடுறான். அங்கேயும் எல்லாரும் டான்ஸ் ஆடி தான் காட்டுறாங்க. ஏன்னா 1940 காலகட்டத்துல வெறும் லெட்டர் தான் அந்த ராணுவ வீரர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரே கம்யூனிகேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். பைனாகுலர்ல தூரத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் தூரத்துல அவன் கண்ணுக்கு ஏதோ படுது. பைனாகுலர் வழியா பார்க்கும்போது வைக்க போறதுக்குள்ள ஒரு கால் மட்டும் உள்ள போகுது. பூட்ஸ் போட்ட கால் மாதிரி இருக்கு. இவன் பார்த்த உடனே அந்த கால் உள்ள போயிடுச்சு. இந்த பையனும் அங்க யாரோ பதுங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்றான், சீக்கிரம் வாங்க, நான் வைக்க போறதுக்குள்ள ஒரு காலை பார்த்தேன், யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களும் விளையாட்டா தான் நினைச்சாங்க. அப்புறம் இந்த பையன் சொல்லிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சரி என்னதான் இருக்குன்னு 2 பேத்த கூட்டிட்டு போறாரு. கரெக்டா எங்க இருந்தாங்களோ அந்த இடத்தையே காட்டி கொடுத்துறான். அந்த வைக்க போறதுக்குள்ள 2 ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இவங்களோட எல்லைக்குள்ளே வந்து வேவு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க தப்பிக்க விடாம கைது பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கமாண்டர் கார்ல தான் வந்துட்டு இருக்காரு. நர்ஸ் பொண்ணும் இன்னொரு நர்ஸ் அம்மாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு நர்ஸ் பொண்ணு இருக்கால, அவ கமாண்டர் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு வரா. நம்ம நர்ஸ் பொண்ணுக்கும் மூஞ்சி மாறுது, டென்ஷனும் ஆகுது. அதை வச்சே தெரியுது கமாண்டர் மேல இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஏதோ ஒரு சோல்ஜருக்கு லெட்டர் வந்திருக்கும் போல, அதை கொடுக்கறதுக்காக நேரா அந்த சோல்ஜர் கிட்ட தான் ஓடி வரான். ஆனா அங்க இருக்கவரு அவர் இப்ப உயிரோடு இல்லைன்னு சொல்றாரு. அவனும் தொப்பியை கழட்டி சோல்ஜர் மாதிரியே மரியாதை கொடுத்துட்டு சோகமா போயிடுறான். கமாண்டர் கிட்ட போய் எல்லா மெயிலையும் டெலிவரி பண்ணிட்டேன் சார் அப்படின்றான். அடுத்தது என்ன வேலை இருக்கு சார் அப்படின்னு கேட்க, போதும்பா நீ போய் ரெஸ்ட் எடு, ஏற்கனவே களைச்சு போயிருப்பேன்னு சொல்றாரு. அந்த பையனும் என்ன சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் ஒரு சோல்ஜர் தானே, நீங்க ஆர்டர் கொடுங்க நான் செய்வேன் சார் அப்படிங்கிறான். சேட்டக்கார பையன்டா நீ அப்படின்னு பக்கத்துல போய் ஒரு லெட்டரை காட்டுறாரு. அது என்ன லெட்டர்னா, அவரு அதிகாரப்பூர்வமா இந்த பையனுக்கு அப்பாவாயிட்டாரு, அதுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான். இனிமேல் பையனுக்கு செம்ம சந்தோஷம், வாங்க லெட்டரை கொண்டு போய் நர்ஸு கிட்ட காட்டலான்னு கூப்பிடுறான். வேகமா இழுத்துக்கிட்டு நர்ஸு கிட்ட கூட்டிட்டு போவான். அங்க நர்ஸு கிட்ட இன்னொருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். கமாண்டர் பார்த்த உடனே பையனை போக விடாம முகத்துல ஏதோ தூசி இருக்கிற மாதிரி தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. என்ன பேசுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நர்ஸு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் பண்றது நர்ஸுக்கும் பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. அந்த ஆளும் விடுற மாதிரி தெரியல. கரெக்டா அந்த பையனும் நர்ஸு கிட்ட ஓடி போயிடுறான். என் அப்பாவும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றான். பின்னாடி பார்த்தா கமாண்டர் காணோம், போயிட்டாரு போல. இந்த கான்வர்சேஷனும் பாதியிலேயே முடிஞ்சிருது. அடுத்த தாக்குதல் தீவிரமா போயிட்டு இருக்கு. 2 பக்கமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு இடையில கம்யூனிகேஷன் கேபிள் கட்டான மாதிரி தெரியுது. சரி பண்ண போன ஆளையும் காணோம், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு கமாண்டர்ட்ட சொல்றாரு. அப்படின்னா நீ போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லி ஆர்டர் கொடுத்துறாரு. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து சின்ன பையனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பின்னாடியே உதவிக்கும் ஓட ஆரம்பிக்கிறான். ஒயரை பிடிச்சிக்கிட்டே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பாருங்களேன், பட்டாசு வெடிச்சாலே பயந்து ஓடுற வயசுல அத்தனை துப்பாக்கி தோட்டாக்களையும் தாண்டி பீரங்கி குண்டுகளோட சத்தத்துக்கூட பயந்துக்காம அசால்ட்டா போறான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் மனசுல அவனை ராணுவ வீரனா நினைச்சிருக்கான்னு பாருங்க. கடைசியா வந்த சோல்ஜரும் அடிபட்டு விழுந்துடுறாரு. எப்படியோ இந்த பையனும் பின்னாடியே போனதுனால அவருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறான். அந்த சோல்ஜரால பேச மட்டும்தான் முடியுது, நகரவே முடியல. நீ ஏன் தம்பி இங்க வந்த, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், இந்த ஒயரை என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, எங்க கனெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க. அவரும் சொன்ன மாதிரியே கனெக்ட் பண்ணிடுறான். டெலிபோன் சிக்னலும் கிடைச்சிருது. உடனே கமாண்டர் ஏதோ பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. ஏதோ பெரிய விஷயத்த செயல்படுத்துற மாதிரி தெரியுது. அப்படியே அந்த சீனும் முடியுது. இன்னொரு சோல்ஜர் கூட தான் நெருப்பு மூட்டி அது பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இறந்து போன பிறகு என்ன ஆகும் அவர்கிட்ட கேள்வி கேட்கறான். அவங்க எல்லாம் நட்சத்திரத்துக்கு போயிருவாங்க, அங்க இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, எப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறான். சோல்ஜரும் அதுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், மனசோட மனசு ஒத்தும் போகணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள காதல் அதிகமாகும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கமாண்டருக்கு ஏதோ பிரச்சனை, அவரால் சாப்பிட முடியலையா, தூங்க முடியலையா, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரமா வாங்க வாங்கன்னு நர்ஸ் பண்ண கூட்டிட்டு போய் கமாண்டர் கிட்ட விட்டுட்டு ஓடி போயிடுறான். கமாண்டர் நல்லா டேபிள்ல சாஞ்சி தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ பிரச்சனையா? கமாண்டரும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நர்ஸ் பொண்ணும் இல்லைங்க உங்க பையன் தான் கூட்டிட்டு வந்தான். என்னது அவன் கூட்டிட்டு வந்தானா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளக்கானோம். அவன் தான் ஏற்கனவே எஸ்கேப் ஆயிட்டானே, வெளியில போய் பேச
பேசுறதெல்லாம் ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கமாண்டரும் டேய் இங்க வாடா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போயிடுறான். நர்ஸ் பொண்ணுக்கும் கடுப்பாயிருது. அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கமாண்டரும் பின்னாடியே போறாரு. இந்த பக்கம் சின்ன பையன் வாட்ச் டவர் மேல ஏறி பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு புதுசா 2 நாய்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துல ஓடி போய் நாய்களோட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நாய்களுக்கு பின்னாடி வண்டி மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அதாவது போர்க்களத்துல சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டுருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரதுக்கு பதிலா இந்த நாய் வண்டியில வச்சு விட்டா அது தூக்கிட்டு வந்துரும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அந்த வண்டியில இவன் ஏறி ரவுண்ட் போலான்னு போயிட்டு இருக்கான். அந்த நாய்களும் சின்ன விலங்கு ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள ஓடுறத பாத்துருச்சு போல, வேகமா அதை துரத்திட்டு ஓடுதுங்க. இவனும் அலறி அடிச்சு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது நேரா கண்ணி வெடிகள் வச்சிருக்க பகுதி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த சோல்ஜர் ஜஸ்ட் மிஸ்ல பைக்கை எடுத்துட்டு வேகமா போய் காப்பாத்திடுறாரு. இன்னொரு சைடுல நர்ஸ் பின்னாடியே வந்த கமாண்டர் அப்படியே திக்கி திணறிக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என் பையன் உன் மேல உசுரா இருக்கான், அவனுக்கு நீ அம்மாவா இருக்கியா இப்படின்னு இன்டைரக்டா ப்ரோபோஸ் பண்ணி விட்டாரு. நர்ஸுக்கும் பதட்டமா இருக்கு. அவ மனசுல இருக்கிறதையும் சொல்றதுக்குள்ள ஒரு சோல்ஜர் வந்து ஆர்டர் காப்பி கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி ப்ரோபோஸ் பண்ணிருப்பான் இல்லையா நர்ஸு கிட்ட, அவன் தான் இவன். அவன் ஒரு மாதிரியே பார்த்துட்டே திரும்பி போயிடுறான். அந்த ஆர்டர் காப்பியில நம்ம எல்லாரும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேச்சு இப்பவும் பாதியில நின்று போச்சு. அப்புறம் எல்லாரும் பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கையில இந்த சின்ன பையன் பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாடிக்கிட்டு எனக்கு எப்போ உண்மையான துப்பாக்கி தர போறீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினலை விட நீ வச்சிருக்கிறதுதான்ப்பா நல்லா சுடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே வரையில அவங்க முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி பயங்கரமான பிளாஸ்ட் ஆகுது. என்னாச்சுன்னு பார்த்தா அங்க கண்ணி வெடி வச்சிருப்பாங்க போல, அதுல ஏறினதுனால வெடி விபத்து ஆயிடுச்சு. எல்லாரும் தூக்கி வீசப்படுறாங்க. நல்ல வேலை அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா இவங்க வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பாக்குறான். ஐயோ நம்ம அப்பாவுக்கு என்னாச்சோ தெரியலன்னு தேடி வரான். அவருக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறாரு. அப்படியே எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. சேஃபான இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க கமாண்டரும் ஜெனரலும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சின்ன பையன் நம்ம ஹீரோ ஜெனரல் கிட்ட வந்து, சார் கமாண்டர் கிட்ட இன்னைக்கு என்ன வேலை செய்யணும்னு கேட்டுக்கிற சார் அப்படின்னு பர்மிஷன் கேட்கறான். ஜெனரலுக்கும் ஆல்ரெடி இந்த பையனை பத்தி தெரிஞ்சதால அவனுக்கு ஏத்த மாதிரி கமாண்ட் ப்ரொசீட்னு பதில் சொல்லிடுறாரு. நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன் சார் அப்படின்னு சோல்ஜர் பேசுற மாதிரியே பேசுறான். கமாண்டரும் அவனுக்கு சோல்ஜர்ஸோட ட்ரெஸ் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றாரு. அவனும் ஓடி போய் இன்சார்ஜ் கிட்ட சொன்னா அவரு சாக்லேட் கொடுக்கறாரு. அப்ப கூட பாருங்க அந்த பையனுக்கு சாக்லேட் மேல ஆசைப்படாம சோல்ஜர் மாதிரியே பேசுறத பார்த்துட்டு லைன்ல நிக்க சொல்றாரு. அவனும் யாருக்கெல்லாம் ஷர்ட் அவங்களோட ஷூஸ் டேமேஜ் ஆயிருக்கோ எல்லாத்தையும் முன்னாடி வர சொல்றான். எல்லாரும் அவன் சொன்ன மாதிரி நிக்கிறாங்க. எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு அவங்க பேர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்க சொல்லி இவன் அவருக்கு ஆர்டர் போடுறான். அவரும் ஓகே சார் அப்படின்னு நேம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எழுதி வச்ச லிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெனரல் கிட்ட கொடுத்த உடனே அவருக்கும் ஆச்சரியமா, இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு விவரமா இருக்கியே, உன்னோட ரிப்போர்ட்ல நான் சைன் பண்ணிடுறேன், உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சின்ன பையன் ஜெனரல் கிட்டே என்ன சொல்றானா, என்னோட அப்பாவுக்கும் நர்ஸ் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சார்னு கேட்டுட்டான். கமாண்டரும் என்னடா மேலதிகாரி முன்னாடி இப்படி சொல்லிட்டானேன்னு பார்க்க ஜெனரலும் புரிஞ்சுக்கிட்டு பர்மிஷன் கிராண்டட்பா நீ போகலான்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் எல்லாரும் லைனா நின்னுட்டு யாரோ வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குட்டி ஹீரோ சின்ன பையன் தான் வரான். அவனை வரவேற்கத்தான் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அவனும் லெப்ட் ரைட் போட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு கெத்தா போய் ஜெனரல் முன்னாடி சல்யூட் அடிக்கிறான். அங்க இந்த குட்டி சோல்ஜரை கௌரவிக்கிற விதமா ஒரு மெடலை குத்தி விட்டுறாரு. மத்த சோல்ஜர்ஸோட மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க இந்த பையன் கூட பேசுனது பழகுனது எல்லாத்தையும் பெருமையா நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் எங்கள்ல நீயும் ஒருத்தன் தான் அப்படின்னு ஜெனரலும் அவனை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. அப்படியே ராத்திரி ஆயிடுது. இவங்க இருக்கிற இந்த இடத்துலயும் தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய குண்டுகள் வீசப்படுது. பையன் எப்படியோ சேஃபா ஒரு குழியில ஒளிஞ்சுக்கிறான். ஆனா கமாண்டர் வேற திசையில போகும்போது அதே இடத்துல ஒரு குண்டு வந்து விழுகுது. அவ்வளவுதான், பையன் பதறி அடிச்சு ஓடி போய் பார்த்தா மரக்கட்டையெல்லாம் சரிஞ்சு போய் கமாண்டர் மேல விழுந்து கிடக்குது. உயிரோட இருக்கிறாரா என்னன்னு தெரியல. விறுவிறுன்னு ஓடி போய் உதவிக்கு ஆட்களை கூப்பிடுறான். காப்பாத்தவும் போறாங்க. ஆனா கமாண்டருக்கு என்ன ஆச்சுன்னு காட்டவே இல்லை. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நர்ஸ் பொண்ணும் இந்த குட்டி பையனை ஆறுதல் பண்ணி கமாண்டரை போய் பார்க்க சொல்றாங்க. இந்த பையனும் அழுதுகிட்டே போய் கமாண்டரை பார்த்தா பலத்த அடி நிறைய கட்டுக்கள் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இவன் போன உடனே கண் முழிச்சு பாக்குறாரு. எப்படியோ இந்த பையனால கமாண்டர் உயிர் காப்பாற்றப்பட்டுருச்சு. இவ்வளவு நாள் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த போரும் முடிவுக்கு வந்துருச்சு. ரஷ்ய நாடு ஜெயிச்சுட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த உண்மையான குட்டி சோல்ஜர் இவன் தான், செரசா அலஸ்கோவ். 6 வயசு பையன். ஏப்ரல் 27, 1943 காலகட்டத்துல ரஷ்யால நடந்த ஒரு உண்மை சம்பவம். சோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.